மதுரை மாநகர் விளக்குத்தூண் பகுதியில் தீபாவளி விற்பனை களை கட்டியுள்ளது. பொதுமக்கள் ஆர்வமுடன் தீபாவளி பண்டிகைகளுக்கான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் நேரடியில் இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், தற்போது மதுரை மாநகர் விளக்குத்தூண் கடைவீதி பகுதிகளில் தீபாவளிக்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? மக்களின் வருகை எவ்வாறு உள்ளது? விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கொண்டாட இருக்கிறார்கள். தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இன்னும் 7 நாட்கள் உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் விளக்குத்தூண் பஜார் பகுதி, அதாவது கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி ஆகிய 4 மாசி வீதிகளிலும் பொதுமக்கள் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜவுளி விற்பனையும் தொடங்கியிருக்கிறது. இந்த பகுதியில், அதாவது மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய அண்டைய மாவட்டங்களிலிருந்து அதிகமான பொதுமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கு, அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த பகுதியில் 4 மாசி வீதிகளிலும் எலக்ட்ரிக்கல் பொருட்கள், ஜவுளிக்கடை பொருட்கள், பாத்திரக்கடைகள், நகைக்கடை பஜார் ஆகிய ஒரே பகுதியில் இருப்பதால் அண்டைய மாவட்டங்களிலிருந்து சாரசாரியாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு, புத்தாடை வாங்குவதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தீபாவளி பண்டிகையை ஒட்டி புதிய புதிய புத்தாடைகள், டிசைன்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் பொதுமக்கள் ஆர்வமாக வாங்கி கொண்டு வருகிறார்கள். அதேபோல் காவல்துறையும் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பொருத்தி ஆள் நடமாட்ட பகுதிகளை கண்காணித்து வருகிறார்கள். அதேபோல் விளக்குத்தூண் பகுதியில் மின் கோபுரம், அதாவது காவல் உதவி மையம் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சீருடையில் இல்லாமலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் ஒளிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு, அதாவது கொண்டு வரும் பொருட்களை பத்திரமாக கொண்டு வருமாறும் காவல்துறை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். இப்பகுதியில் தொடர்ந்து பார்த்தோமேயானால் அனைத்து கடைகளிலும் பொதுமக்கள் அலையலையாக, கூட்டமாக, குடும்பமாக வந்து வீட்டுக்கு தேவையான புத்தாடை பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதேபோல் காவல்துறையை பொறுத்தவரையில்